சினிமா, சீரியல் அப்படிங்கிறது ஒரு தனித்தனி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. ம். 2மே நம்ம நடிக்க தான் போறோம் ம். அங்க. எ சினிமால வந்து என்னன்னா, நம்ம சீரியல் அப்படின்னும்போது ஒரு ஆஃபீஸ் வேல மாரி நமக்கு. ஒரு ம். ப்ராஜெக்ட் ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ம். ஒரு 3 வருஷ காலம், 4 ம். வருஷ காலம், இல்ல 5 வருஷ காலம் எங்களுக்கு இந்த சீரியல் போகும். ம். அப்ப வந்து படத்துக்கு நம்ம டேட்ஸ் குடுக்க ம். முடியாது. ஒரு நல்ல கேரக்டர் நம்ம சீரியல்ல பண்றோம்னா, நமக்கு மாசத்துல ஒரு 20 நாள் வேலை ம். வருதுன்னா, நம்மளால படம் பண்ண ம். முடியாது. அதுதான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுமே தவிர, மத்தபடி சினிமாவும், சீரியலும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது இல்ல. ம். நான் நெறைய சீரியலும் நடிச்சிருக்கேன், நெறைய சினிமாவும் ம். நடிச்சிருக்கேன். ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து நம்மளோட ஒரு வாழ்வியலுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும். இப்ப சினிமால சான்ஸ்க்காண்டி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ம். எப்போ படம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் சீரியல் அப்படி கிடையாது. ம். நம்ம கேட்டாலே நமக்கு உடனே குடுத்துருவாங்க. ம். நான் சீரியல் எப்படி நான் நினைப்பேன்னா, என்னோட தாய் வீடு மாரி நினைப்பேன். ம். சினிமாங்கிறது மாமியார் வீடு. ம். அது வந்து நம்ம மரியாதையா அந்த டைமுக்குலாம் போனா தான் மரியாதை கிடைக்கும். ம். பட் சீரியல்ங்கிறது வந்து நம்ம தாய் வீடு. நம்ம எப்ப வேணாலும் சேர்த்துப்பாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம். ம். ஸோ சீரியல் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நமக்கு வந்து ஃபினான்ஷியலா நம்ம ஏதோ ஸ்ட்ரகிளா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு சான்ஸ் கேட்கிறோம் அப்படின்னா ம். உடனே கிடைச்சிரும். ம். நமக்கு அத நம்ம ஃபினான்ஷியலா நம்ம சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா சீரியல் எனக்கு அமைஞ்சுச்சு. ம். ஸோ அப்ப நம்ம ஃபினான்ஷியலா நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நாங்க வீக்கா இருந்த ஸ்டேஜ்ல எனக்கு சீரியல் தான் கை குடுத்துச்சு. ம்.